கோவையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டுப்பாளையம் சாலை எம்ஜிஆர் மார்க்கெட் சேரும் சகதியுமாய் காட்சியளிக்கிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, இதனால் மக்களுக்கு என்ன சிரமம் ஏற்பட்டிருக்கிறது? சிவரஞ்சனி, கோவை மாவட்டத்தில் தொடர்ந்து 2 நாட்களுக்கும் மேலாக மழையானது பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு இடங்களில் சேரும் சகதியுமாக கோவை மாநகராட்சியில் காட்சியளிக்கின்றன. அவற்றை அகற்றும் பணிகள் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் ஒரு புறம் எடுக்கப்பட்டாலும் மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள எம்ஜிஆர் மார்க்கெட் முழுவதும் சேரும் சகதியுமே தற்பொழுது காட்சியளிக்கிறது. இதனால் ஏராளமான வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கு பணிபுரியும் தொழிலாளர்கள் இந்த சேரும் சகதியிலுமே நடந்து சென்று அந்த காய்கறி மூட்டைகளை சுமந்து செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது எம்ஜிஆர் மார்க்கெட் முழுவதும் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கக்கூடிய சூழலில் இதனை சரி செய்யும் பணிகளை விரைந்து எடுக்க வேண்டும் என்று இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் மாநகராட்சி நிர்வாகத்துக்கு வலியுறுத்தி வருகிறார்கள். அதே சமயம் இங்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படாததால் காய்கறிகளை கொட்டுவதை எல்லாமே இங்கே செய்கின்றனர். இதனால் இப்பகுதி முழுவதும் துர்நாற்றமும் வீசி வருகிறது. இதனால் பல்வேறு வியாபாரிகள் தற்பொழுது பாதிப்படைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் நாம் இது குறித்து கேட்டறியலாம். இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகளிடம் மழை வரும்பொழுதெல்லாம் என்னென்ன பாதிப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் என்பது குறித்து நாம் கேட்டறியலாம். சார் வணக்கம். நீங்க எவ்வளவு நாள் இங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? மழை பெய்யும் பொழுதெல்லாம் என்னென்ன சிரமங்களை நீங்க எதிர்கொள்றீங்க? ஆனா சிரமங்கள் என்னன்னாக்கா, நீர் மழை நீர் வெளியே போறது கிடையாது. அது இல்லாமல் வண்டி போகிறதுக்கு வசதி கிடையாது. மழைனால எல்லா பொருளுமே பாதிக்கப்படுது. எந்த விதமான அடிப்படையை ஸ்டோரேஜுங்கிற முறையில் கிடையாது. ஒரு ஷெட்டும் கூட கிடையாது இந்த மார்க்கெட்டுக்குள்ளே. அதனால தான் இவ்வளோ பொருள் நாசமாகி எல்லாமே எங்களுக்கு லாஸ் ஆகுது. ஒவ்வொருத்தரும் சரக்கு போடுறது அவங்க ரொம்ப சங்கடப்பட்டு தான் சரக்கு போடுறாங்க. அவங்க சங்கடப்பட்டு வேறு ஏதாவது மார்க்கெட்டுக்கு போனாங்கன்னாக்கா கோயம்புத்தூருக்குள்ளே காய்கறி வர்றது ரொம்ப கம்மியாயிரும். மாநகராட்சி அதிகாரிகிட்ட நீங்க இதை பத்தி கேட்டிருக்கீங்களா? அவங்க என்ன பதில் அவங்க கொடுக்குறாங்க? மாநகராட்சி அதிகாரிகள்ட்ட சொல்லியிருக்கிறோம். அவங்க மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்டான வசதிகளை செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக காய்கறி வியாபாரிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகவே இங்கு வியாபாரம் செய்வதாக கூறியிருக்கிறார்கள். இவர்களுக்கான அடிப்படை வசதிகளை மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக செய்து தர வேண்டும் என்பதே இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் மற்றும் தொழிலாளிகளின் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. சிவரஞ்சனி, கள நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரசன்னா.